தலை பிடிக்குமா ப்ரோ? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை உங்களுக்கு ஆக்டராக பிடிக்குமா இல்லை ஒரு ரேசராக பிடிக்குமா? ஹியூமன் பீங், ஒரு மனிதனாக பிடிக்கும். எதனால ஒரு ஹியூமன் பீயினாக அவரை பிடிக்கும்? நம்ம அவர் எதனா பண்ணுறாரா இல்லை அவர் நம்மளுக்கு எதனா கொடுக்குறாரான்றதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஓகே. பட் அவர் நடந்துக்கிற விதமும் சரி, அப்ரோச் இருக்குல்ல, ஒரு மக்களுடைய அப்ரோச் இருக்குது, எல்லாருக்கிட்ட பழகிறது. ஸோ வெளிப்படையாக எதுவுமே செய்யாமல் இப்போ மக்கள் மத்தியில் அதிகமாக பிடிக்குது அப்படின்னா அந்த ஒரு ஹியூமன் பீங் தான். மனிதனுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, தலை ரேசிங் போகிறாரு, துபாயில் போகிறாரு. அதை பற்றி நல்ல விஷயம் என்னென்னா, யங்ஸ்டர் அவங்கள பற்றி கொஞ்சம் சிந்திச்சா நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் அந்த மாதிரிலாம் போகிறேன். இது அவர் ஸ்டார்டிங் ரேஸுக்காக வந்தவர், அப்புறம் ஆக்டிங்காக போடுறாரு, அப்புறம் ஃபுல்லாக ஆக்டிங்க்கே வந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரேஸுக்காக போகிறதுனால அவருடைய லைஃப் ஃபஸ்ட்டு விட்டார். இப்போ அவர் லைஃப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் மறுபடியும் நான் விட்டுட்டேன், இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் கெரியரை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே அந்த ஒரு கெரியர், நம்ம ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீம் பாதியில் விட்டுட்டு நம்ம வேறு எதுனா ஒரு ரேஸில் ஓடிட்டே இருப்போம். மறுபடியும் அந்த ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அவங்க லைஃப் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர் இப்போ 50 போகும்போது எங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நம்ம எவ்வளோ லைஃப் விட்டுருக்கோம். ஸோ ஒரு லைஃப்பில் வந்த பிறகு மறுபடியும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம எதனா விட்டுருக்குமா, நம்மளுக்கு பிடிச்சதை அது ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வயசுக்கு அந்த வயசு ஆகிடுச்சு, அவர் 50 வயசு தாண்டி ஆயிடுச்சு அவர். ஆனால் அவர் இப்போ என்னோட பேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி 2 வாட்டி தோத்துட்டாங்களே, அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க, ஃபீல் பண்ணிடுறாங்க. இப்போது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு? இப்போ என்னென்னா அவர் சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமாக போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ போகும்போது வேறு எந்த பற்றி சிந்தனை நிறைய இருக்காது. வேறு ஏதோ ஒரு கெட்ட பழங்களும் அடிக்ட் ஆகாமல் நம்ம போகும்போது, நம்ம ஸ்போர்ட்ஸ் மூலிமா போகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதால அங்கே போயிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு அஜித் நடித்த படத்தில் எந்த படம் ரொம்ப அது உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னா? அஜித் சார் ஃபஸ்ட்டு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இப்போ தானே அவரோட ஃபேனுன்னு சொன்னீங்க. அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். வாலி படம் அதை நெகட்டிவ் ரோல் பார்த்துருக்குல்ல, அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துட்டு அவரை பார்த்தாலே நம்மளுக்கு கோவம் வந்துடும். என்னடா இந்த ஆள் இந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது அந்த படத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணது பிடிக்காத்தணும். அந்த படத்தில் தான் எனக்கு ரசிகரமான சாரோடதா எனக்கு ரொம்ப பழைய மூவி பிடிக்கும். கண்டுகொண்டேன். எதனால் அது? அவர் ஒரு மாதிரி அந்த மூவியில் காட்டியிருக்கிறதே எப்படின்னா, ஒரு பெரிய ரிச் கை பட் பேஷன் நோக்கி ஓடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பார். அண்ட் கடைசி வரைக்கும் என்ன ஹைட்டுக்கு போனாலும் சரி, ஒரு பெரிய டேரக்டர் ஃபேம்லாம் வந்தாலும் திருப்பி அவங்க லவ்வர்கிட்டே வர்றது இட் வாஸ் நைஸ். எவ்வளோ ஹைட் போனாலும் திருப்பி நான் என்னோட ஸ்டாண்டாக நிற்கிறாங்கல்ல, பீட் அப் பேஷன் ஆர் பீட் லவ், அவர் திருப்பி வந்தது வாஸ் ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம் ஆன் த ஹோல் அந்த மூவியே. ஓகே, ஸோ அது பிடிக்கும். அவர் இப்போ ரேஸ் ஓட்ட போகிறாரு துபாயில், நம்ம தமிழ்நாடு ஃப்ளாக் போட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? ஐ saw the video, லைக் அவர் அது ரேஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தார், எவ்வளோ ரெடி பண்ணி he was ready, but it was nice. ஒருத்தர் பொதுவாகவே சினி ஃபீல்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒருத்தர் வேறு ட்ராக்கில் போயிட்டு வேறு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது கூட நல்லா இருக்குது. ஓகே, சரி, ரேசராக உனக்கு பிடிக்குமா இல்லை ஒரு ஆக்டராக உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆக்டராக தான் வரும். ஏன் ஆக்டராக ரொம்ப பிடிக்கும் அவரை? ஏன்னா ரேஸ் பண்ணது பார்த்ததில்ல. ஓகே, அப்போ ரீசெண்டாக அவர் இப்போது துபாயில் போய் ஒரு ரேஸ் அட்டன் பண்ணுறாரு. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ரேஸராக பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறாரு? ஸோ ஓகே, அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இதாக இருக்கார்ல, ஒரு எடுத்துக்காட்டாக நடந்துக்கிறாரு. அதனால் தலை நடித்த படத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மங்காத்தா. ஏன் ப்ரோ அவ்வளோ 50 ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு, அதில் மங்காத்தா மட்டும் இருப்பார் ப்ரோ அவர். ஓகே, கொஞ்சம் வில்லனா கொஞ்சம் கெத்தாக இருக்கும், அவர் லுக்கு நல்லா இருக்கும். அந்த அதுக்கு அடுத்தடுத்த படம் எல்லாமே துணிவு, விடாமுயற்சி அவ்வளோ எனக்கு பிடிக்கல. மங்காத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கம்பேக் கொடுத்தது நல்லா நினைக்கிறீங்க? ஓகே, தீனா எதுக்கு தீனா பிடிக்கும்? நீங்கள் சொன்ன தலைன்ற பேரே அந்த படத்தில் இருந்து தான் வந்துச்சு, அதனால் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அதில் ஆக்ஷனு ப்ளஸ் லவ் சீன்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் படத்தில். அதனால் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். தலை ரேசராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஒரு ஆக்டராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆக்சுவலாக ஆக்டருன்றது ரெண்டாவது தான், அதுக்கு முன்னாடியே அவர் ரேசர் தான். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது ரேசர். ஓகே, ரேசர் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு ரேஸ் ஓட்ட போகிறாரு அவர், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ரேஸ் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் அது தமிழ்நாடு ஃப்ளாக் போட்டு நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறாரு, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அங்கே போகிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நம்மளை ஒரு ஆக்டர் ஒரு இடத்துல போய் ரேஸ் ஓடுறாருனாலே பெரிய விஷயந்தான்.
அவர் எதை பற்றியும் சினி ஃபீல்டை விட இப்போ அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ரேஸில் தான். ஸோ அவருக்கு இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஹியூமனாக பிடிக்கும். ஹியூமனாக பிடிக்கும். எதனால் ஹியூமனாக பிடிக்கும்? அவர் ஃபஸ்ட்லேருந்து அவர் வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே, அவர் நிறையா ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அவர் அதை விடாமல் அவர் வந்திருக்காருல்ல. ஓகே, இப்போ ரீசெண்டாக துபாயில் ஒரு ரேஸ் பண்ண போகிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இதுக்கு போகிறாரு. அது எப்படி சொல்ல, அவர் இவ்வளோ வயசாகியும் அவரோட பேஷனை விடவே இல்லை. அதனால் அதேமாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்கன்னு அதேமாதிரி அதில் வந்து லோகோவும் நம்ம தமிழ்நாட்டு லோகோ, அதனால் நம்மளுக்கு ப்ரௌடு தான். அதனால் நீங்கள் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. தலை படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எது சொல்லுவீங்க ப்ரோ? ரொம்ப மங்காத்தா. மங்காத்தா எதனால் மங்காத்தா ப்ரோ? 50 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு, அதில் ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் சொல்கிறீங்களே. மங்காத்தாவில் வந்து அவர் வந்து நேச்சுரலாக இருப்பார் ப்ரோ. எல்லாமே நல்லா ரொம்ப இதாக இப்போ நம்ம வீரம் இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த படத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக நடிக்கிற மாதிரி. உங்களுக்கு தலை பிடிக்குமா இல்லை தளபதி பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஓகே, அப்போ தலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நடித்ததில் அவர் ரொம்ப பிடிச்ச படம்னா எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வாலி. வாலி. ஏன் வாலி? அதில் வந்து டபுள் ஹைட்டுங்கிறது சிம்ரான் கட்ட அந்த சிம்ரான் ஹைட்டிங் சூப்பர், டபுள் ஹைட்டு அஜித்தும் சூப்பர். ஓகே, அதில் வந்து ஜராஸு ஒரிஜினல் எப்படின்னு தெரியாது, ஆனால் சூப்பர். ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் என்னன்னா அவர் வாய் பேச முடியல, இவர் வந்து ஹைட்டிங் ரொம்ப பேசுகிறது, அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே, அப்போ தலையை நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா அந்த படத்தில்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்து விஜய் ரெண்டுமே விட்டு கொடுக்க மாட்டேன். தளபதி ரெண்டுமே பிடிக்கும். அப்போது இப்போ தளபதி அரசியலுக்கு வராரு படத்தெல்லாம் விட்டுட்டு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரும் ஆட்சியில் வரணும்னு ஆசைப்படுறாருல, வந்து மக்களுக்கு என்ன பண்ணுறது பார்ப்போம். 5 வருஷம் என்ன நீ அதுக்கும் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுப்பேன்ல. ஓகே, இப்போ நிறைய பேர் இருக்காங்கக்கா அரசியலில், அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்காம சார் இப்போ விஜய் சார் ஏன் இப்போ தான் வராரு, அவருக்கு ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து என்ன தெரியுமா, இந்த மெயின் அந்த வந்து ஒயின் ஷாப் கடை நிறுத்துறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து வீட்டு வருமானம் வந்து பட்ஜெட்டும் மிச்சமாகும், அப்புறம் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும், புருஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஆட்சியில் வந்து ஓட்டு போட்டு பார்ப்போமே. தளபதி வராரு, ஓட்டு போட்டு பார்ப்போம் ஓட்டு எப்படின்னு. அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த இதில் தளபதிக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்கள்? பார்ப்போம், அந்த அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியாது. ஓகே, ஆனால் இப்போ தானே சொன்னீங்க அவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அப்போ? கண்டிப்பாக நல்லா பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஒயின் ஷாப் கடை அழிச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்குது. எதனால் ஒயின் ஷாப்பை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? ஒயின் ஷாப் தான் மனசு பேஜாராகுது இங்கே. அவருடைய ஆரம்பத்தில் இந்த இது பண்ணியிருப்பார் இல்லையா, வாலி. வாலி. ஐ லவ் வாலி. ஓகே, அண்ட் த லேட்டஸ்ட் மூவி துணிவு பிடிக்கும் எனக்கு. ஓகே, எதனால் வாலி பிடிக்கும் உங்களுக்கு? அது அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2 டபுள் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, நெகட்டிவ் ஷேட் அண்ட் பாசிட்டிவ் ஷேட். அதுக்கப்புறம் தானே மங்காத்தாவில் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. பிஃபோர் தட் ஹீ ஷோட் ரைட், ஹீ ப்ரூவ்ட் இட் செல்ஃப் தட் ஹீ குட் டூ போத் த கேரக்டர்ஸ். அதனால எனக்கு பிடிக்கும் அவர். ஓகே, அதனால் பிடிக்கும். அப்போ துணிவு சொன்னீங்கல்ல, துணிவு எதனால் பிடிக்கும்? ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஹீ சேஞ்ச் ஹிஸ் கேரக்டர். கேங்ஸ்டர் பண்ணியிருப்பார் ஒரு படத்தில் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருப்பார் அவர் வந்து ஆஸ் அன் ஆக்டராக. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மெச்சூர்டு கேரக்டர் பர்சன்ஸ் ஹீஸ். ஓகே, அதாவது நம்ம வந்து இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே கொடுப்பாரு, பட் மெயினாக மாஸ் கமர்ஷியல் படம் கொடுப்பாரு. பட் ஹீ வில் டூ லைக் கேரக்டர்ஸ் லைக் வி காண்ட் மற்ற ஆக்டர்ஸால் பண்ண முடியாதுன்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடுப்பார். ஓகே, ஸோ லைக் இப்போ பிங்க் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் பண்ணியிருப்பார், நேர்கொண்ட பார்வை அஜித் பண்ணியிருப்பார். ஸோ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் எல்லா ஸ்டேஜ்லேயுமே. ஸ்கிரிப்ட் அந்த இது தான் அதை டிசைட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் த பப்ளிக் சப்போர்ட் இஸ் ஆல்சோ இஸ் தேர் ஃபார் ஹிம். ஓகே, ஸோ தேட்ஸ் வை ஐ லைக் ஹிம். ஓகே, அண்ட் மோர் ஓவர் அவர் வந்து அவரோட லைஃபே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெரைட்டியாக காணிச்சிருப்பார் அவரோட நிஜ லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ லைக் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர். பேஷன் அவருக்கு என்ன பிடிக்கும்? ஓகே, அவர் ஒரு ரேசர், அது தெரியும்ல. அது ஒரு ரேசராக உங்களுக்கு பிடிக்குமா இல்லை ஒரு ஆக்டராக அவரை ரொம்ப பிடிக்குமா? ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணுறாரு. ஸோ எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா அவரோட பேஷன், அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்க்கும்போது அது இம்ப்ரெசிவாக இருக்குது. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறாருல. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணலாம். ஓகே, அவர் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் மங்காத்தா. மங்காத்தா எதனால்? மங்காத்தா 50 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, அவர் 50+ பண்ணியிருக்காரு.
அதனால் எதனால் ஏன் மங்காத்தா பிடிச்சிச்சுன்னா அதில் அந்த கேரக்டர் வந்து சூப்பராக ஸ்கெட்ச் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று ஸ்டோரி வைஸும் சரி ரொம்ப, ஏன்னா ஆக்டர்னா ஹீரோயிசம் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. பட் அதை பிரேக் பண்ணி ஒரு வில்லன் கேரக்டரை கொஞ்சம் மாஸாக பண்ணி அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் அந்த மங்காத்தா மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல்.